ஒருத்தரை பார்த்து நம்ம ஏதாவது திட்டினோம்னா நிச்சயமாக நம்ம பக்கம் திரும்பி ஏன் என்ன இப்படி திட்டுறீங்க, நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்மளை பார்த்து ஆத்திரத்தோடு கேட்பாங்க. ஆனால் நீங்கள் பாராட்டினீங்கன்னா அந்த பாராட்டு அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருந்த போதிலும் அதை சிம்பிளாக அப்படியே ஏற்றுட்டு போயிடுவாங்க. ஒரு படத்தில் மிகவும் சுமாராக நடித்த நடிகர்கிட்ட போய் அந்த படத்தில் நீங்கள் பிச்சு உதட்டிங்க, நீங்கள் வசனம் பேசின ஸ்டைலு நடித்தது எல்லாமே ரொம்ப பிரமாணம்னு சொன்னால் ஒரு நாள் அவர் இல்லைங்க அந்த படத்தில் நான் சுமாராக தான் நடித்தேன்னு சொல்லவே மாட்டார். தேங்க்ஸ் அப்படின்னு சிரிச்சிட்டே போயிடுவார். ஆனால் இவர் எல்லோரிடமிருந்தும் முற்றிலும் மாறுபட்டவராக இருந்தவர் தான் நாகேஷ். நாகேஷ் நடித்த பல படங்களில் மிக முக்கியமான படம் காதலிக்க நேரமில்லை என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அதுலேயும் குறிப்பாக அந்த படத்தில் நாகேஷ் பாலையாக்கு கதை சொல்கிற சீன் இருக்க, அது அற்புதமான சீன். அந்த படம் பல வருடங்கள் ஆகிவிட்டன என்றாலும் இன்று வரையிலே தமிழ் சினிமா ரசிகர்களால் மறக்க முடியாத ஒரு சீன்னா அந்த சீனை சொல்லலாம். அப்படிப்பட்ட காட்சியில் நடித்ததற்காக நாகேஷை பல பேர் பல முறை பாராட்டிய போது அந்த பாராட்டுக்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர் தான் நாகேஷ். அந்த காட்சி மிகச்சிறப்பாக அமைந்ததுக்கு காரணம் நான் கதை சொல்லிய விதம் இல்லை, அந்த கதையை நான் சொல்லும்போது பாலையா கொடுத்தாரு ரியாக்ஷன். அதுதான் அந்த காட்சியை பேசப்படுகின்ற ஒரு காட்சியாக மாற்றியமைத்தது, ரசிகர்கள் கொண்டாடுகின்ற ஒரு காட்சியாக மாற்றியமைத்தது என்று தன்னை பாராட்டி எல்லோரும் சொல்லியிருக்கிறார் நாகேஷ். இந்த அபூர்வ குணம் எத்தனை பேருக்கு வரும்? இன்றைக்கி இருக்கிற நடிகர்களில் விக்ரம் சற்று வித்தியாசமான படங்களை தேர்ந்தெடுத்து நடிப்பவர் அப்படின்றது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். அப்படிப்பட்ட பாதையை அவர் எப்படி தேர்ந்தெடுத்தார் என்பது தான் மிகவும் முக்கியமான ரகசியம். அதை அவரே ஒரு பத்திரிகை பேட்டியிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர்னா ஒரு பக்கம் கமல்ஹாசன், இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த். ஆனால் அவங்க ரெண்டு பேருடைய பாதையுமே தேர்ந்தெடுத்து நான் அதிலே பயணம் செய்ய விரும்பியதே இல்லை. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பாதை இருக்குது, அது ஒரு ரகசியமான பாதை. அந்த பாதையிலே பயணம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அந்த பாதையிலே பயணம் செய்தால் ரஜினிகாந்தனுடைய மாஸ், கமல்ஹாசனுடைய கிளாஸ் ஆகிய இரண்டும் கலந்த ஒரு பாதையிலே என்னால் பயணம் செய்ய முடியும் என்று நான் நினைத்தேன். அப்படிப்பட்ட பாதையைத்தான் நான் தேர்ந்தெடுத்தேன் என்று அந்த பேட்டியிலே சொல்லியிருக்கிறார் விக்ரம். விக்ரம் வித்தியாசமான படங்களை தேர்ந்தெடுத்து நடிப்பவர் அப்படின்றது நாம் எல்லோரும் அறிந்த விஷயம். அப்படிப்பட்ட வித்தியாசமான படங்களை தேர்ந்தெடுப்பதற்கு எப்படிப்பட்ட பாதை அவருக்கு உதவி இருக்கிறது என்பதை பாருங்கள். இன்றைக்கு நம்மிடையே உள்ள நகைச்சுவை நடிகரில் வடிவேலு மாதிரி உடல் மொழி உள்ள ஒரு நடிகரோ, அவர் மாதிரி வசனங்களை ஏற்ற இறக்கத்தோடு மிக அழகாக பேசக்கூடிய ஒரு நடிகரோ இல்லை அப்படின்றது தான் உண்மை. இப்படிப்பட்ட பயிற்சியை வடிவேலு எங்கே பெற்றார் என்பதை கேட்கும்போதே விசித்திரமாக இருக்குது. இந்த பயிற்சியெல்லாம் நான் பெற்றதுக்கான இன்ஸ்டியூட் எது தெரியுமா? மதுரை தெருக்கள் தான் என்கிறார் வடிவேலு. கைவண்டிக்காரர்களும் ரிக்ஷாக்காரர்களும் ஈரஞ்சாரமாக வாழ்ந்த ஒரு பூமி எது, அங்கே அவங்களோடு வாழ்ந்த போது தான் இந்த உடல் மொழியெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். மதுரையிலே தரையிலே நடித்து கொண்டிருந்தவர்களையும் நான் பார்த்துருக்கிறேன், திரையிலே நடித்து கொண்டுள்ளே பார்த்து வியந்தும் இருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த பாடலாம் சேர்ந்து தான் என்னை ஒரு நடிகனாக்கியது. போடா போடா புண்ணாக்கு என்று பாடியபடி தமிழ் சினிமாவிலே அடி எடுத்து வைத்த நான் அதற்கு பின்னாலே புலிகேசியாக மாறக்கூடிய அளவுக்கு வளர்ந்தேன் என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த தெருக்களிலே நான் பெற்ற பயிற்சி தான் என்கிறார் வடிவேல். கவியரசர் கண்ணதாசன் எத்தனையோ பாடல்களை எழுதியிருக்கார். ஆனால் அந்த பாடல்களில் தன்னை பற்றி அவர் எழுதிய பாடல் எது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். கவிஞர் கண்ணதாசன் இரவு நேரங்களில் தூங்கும்போது கலைமுகல் கைப்பொருளே உன்னை கவனிக்க ஆள் இல்லையோ என்று வசந்த மாளிகை படத்தில் இடம்பெற்றிருந்ததே ஒரு பாடல். அந்த பாடலை கேட்டபடியே இருப்பார். இவர் அடிக்கடி அந்த பாடலை கேட்பதை பார்த்து அவருடைய மகனான அண்ணாதுரை கண்ணதாசன் இந்த பாடலில் அப்படி என்ன சிறப்பு, இது அடிக்கடி இரவு நேரங்களில் பல நாள் நீங்கள் கேட்குறத நான் பார்த்துருக்கேனே என்று அவரிடம் கேட்டிருக்கிறார். உடனே சிரித்தபடி அவருக்கு பதில் சொன்ன கவிஞர் கண்ணதாசன், அந்த பாடல் என்னை பற்றி நானே எழுதி கொண்ட பாட்டு, ஆனால் தான் அந்த பாட்டை நான் அடிக்கடி ரசித்து கேட்குறேன். அதே வசந்த மாளிகை படத்தில் இடம்பெற்ற இரண்டு மனம் வேண்டும் என்று தொடங்குகின்ற பாடலும் என்னை பற்றி நானே எழுதி கொண்ட பாடல்தான் என்று அண்ணாதுரை கண்ணதாசனிடம் பதில் சொல்லியிருக்கிறார் கவியரசு கண்ணதாசன். நடிகர் திலகம் சிவகணேசன் கதாநாயகனாக நடிக்க அந்த நாள் என்ற ஒரு படத்தை இயக்கியவர் எஸ் பாலச்சந்தர். இந்த எஸ் பாலச்சந்தர் இருக்கார, அவர் ஒரு பன்முகத் திறமையாளர், கதாசிரியர், வசனகர்த்தா, இயக்குனர், நடிகர். இது எல்லாவற்றையும் தாண்டி வீணை வாசிப்பதிலே விற்பனராக இருந்தவர் தான் எஸ் பாலச்சந்தர். பராசக்தி படத்திலே சிவாஜியுடைய நடிப்பை பார்த்துவிட்டு சிவாஜியுடைய நடிப்பை பலர் பாராட்டினார்கள், அவருடைய வசன உச்சரிப்பை பலர் பாராட்டினார்கள். ஆனால் வீணை எஸ் பாலச்சந்தர் வேறொரு கோணத்திலே சிவாஜியை பார்த்தார். பராசக்தி படம் பாரகன் தேட்டரிலே வெளியான போது முதல் காட்சியிலே இந்த படத்தை பார்த்தவர் வீணை எஸ் பாலச்சந்தர். அவர் எந்த காட்சியிலே படம் பார்த்தாரோ அதே காட்சியிலே அவருக்கு பின்னாலே அமர்ந்து படத்தை பார்த்தார் ஏஆர்எஸ் என்ற நாடக நடிகர். அவர் அதுக்கு பின்னாலே பல திரைப்படங்களில் நடித்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். படத்தை பார்த்துட்டு இந்த பையன்கிட்ட பிரமாதமான காமெடி சென்ஸ் இருக்குது என்று சிவாஜி பற்றி கமெண்ட் அடித்தார் வீணை எஸ் பாலச்சந்தர்.
பராசக்தி படத்தை பார்த்துவிட்டு இந்த நடிகர்கிட்ட காமெடி சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது என்று வேறு யாராலையும் அந்த அளவுக்கு துல்லியமாக விமர்சனம் செய்திருக்க முடியாது. அவர் சொன்ன கருத்து 100க்கு 100 உண்மைதான் என்பதை கலாட்டா கல்யாணம், சபாஷ் மீனா, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, சுமதியின் செந்திரி போன்ற பல திரைப்படங்களிலே சிவாஜி நிரூபித்தார் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் நாடக நடிகரும் பிரபல திரைப்பட நடிகருமான ஏஆர்எஸ். ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த அன்னை திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றி படம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த படத்தில் மிக முக்கியமான பாத்திரத்தை நடித்திருந்தவர் பானுமதி. அந்த படத்தினுடைய வெற்றிக்கு பானுமதியுடைய மிகச்சிறந்த நடிப்பாற்றலும் ஒரு முக்கியமான காரணம். அந்த படத்தினுடைய வெற்றிக்கு பின்னால் அந்த படத்தை இந்தியில் எடுக்க வேண்டும் என்று ஏவிஎம் நிறுவனத்தினர் விரும்பினார்கள். அவங்களுக்கு அப்போ இருந்த ஒரே சாய்ஸ் நர்கீஸ் தான். நர்கீஸ் நடித்தாங்கன்னா அன்னை திரைப்படம் நிச்சயமாக இந்தியில் மிகப்பெரிய வெற்றியை குவிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. நர்கீஸ் அவங்களுக்கு ஏற்கனவே பழக்கம் அப்படின்றதுனாலும், நர்கீஸுடைய கணவரான சுனில் தத் ஏற்கனவே ஏவிஎம் நிறுவனத்தில் 2-3 படங்களில் நடித்தவர் என்பதாலையும் நர்கீஸை சந்திப்பதற்காக ஏவிஎம் சரவணன் பம்பாய்க்கு சென்றார். பம்பாயில் அவங்களை சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது, நாங்கள் இப்போ ஒரு அன்னைன்னு ஒரு படத்தை எடுத்து வெளியிட்டிருக்கோம், அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம், அந்த படத்தில் நர்கீஸ் நடிக்கிறத பற்றி பேசுறதுக்காக தான் இங்கே வந்தோம் என்று ஏவிஎம் சரவணன் சொல்ல, அதை பற்றி நீங்கள் நர்கீஸ்கிட்ட பேசிக்கிங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார் சுனில் தத். இப்போ நர்கீஸ்கிட்ட இது மாதிரி நாங்கள் அன்னைன்னு ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கோம், அந்த படம் பெரிய வெற்றி படம், தமிழில் ஹிந்தியில் எடுக்கணும்னு நினைக்கிறோம், நீங்கள் நடிச்சிங்கன்னா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சரவணன் சொல்ல கையெடுத்து கும்பிட்டார் நர்கீஸ். நான் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு ரொம்ப பிரமாதமாக என்னுடைய வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ திரும்பவும் நான் படத்துறைக்கு வந்தேன்னா நிச்சயமாக இது எல்லாமே கெட்டுப்போகும். அதனால் தொடர்ந்து படங்களை நடிக்கிறது இல்லைன்ற முடிவை நான் எடுத்திருக்கேன், என்னை மன்னிச்சுக்குங்க என்று சரவணனிடம் நர்கீஸ் சொல்ல, சரவணன் அதோடு விட்டாரான்னா விடலை. நீங்கள் நடிக்கலைன்னா பரவாயில்ல, ஒரே ஒரு முறை அந்த படத்தை பாருங்கள், பார்த்துட்டு அப்புறம் உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் என்று நர்கீஸ் சொன்னார். இப்போ நர்கீஸ் மிகவும் புத்திசாலித்தனமாக சரவணனிடம் ஒரு பதிலை சொன்னார். நான் அந்த படம் பார்த்தேன்னா நிச்சயமாக எனக்கு அந்த படம் பிடிக்கும், பிடிச்ச உடனே இந்த படத்தை நடிக்கலாமா அப்படின்ற ஒரு சஞ்சலம் என் மனசுக்குள்ளே பிறக்கும், அதுக்கெல்லாம் நான் ஆளாக விரும்பலை, அதனாலேயே உங்கள் படத்தை நான் பார்க்க விரும்பலை, என்னை மன்னிச்சுங்க என்று சொன்னார் நர்கீஸ். அந்த பானுமதியின் பாத்திரத்தில் நர்கீஸ் நடித்தா தான் மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஏவிஎம் சரவணனுக்கு தெரியும், ஏவிஎம் நிறுவனத்தில் உள்ள எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் என்ன பண்ணுறது, நர்கீஸ் நடிக்க மாட்டேன்றாங்களே. வேறு வழி இல்லாமல் ஏவிஎம் நிறுவனத்தர் அந்த படத்தை இந்தியில் எடுத்த போது நிருபராய் என்ற நடிகையை போட்டு எடுத்தாங்க. லாட்லா என்ற பெயரில் வெளியான அந்த படம் தமிழிலே எந்த அளவு வெற்றி பெற்றதோ அந்த வெற்றியில் 20% வெற்றியை கூட இந்தியிலே பெற முடியல. ஒரு படக்கதையிலே யார் யார் நடிக்கணும்னு நடிகர்களை தேர்வு பண்ணுறதுக்குள்ள அது மிகவும் முக்கியமான அம்சம். அது இந்த படத்தினுடைய வெற்றியில் 30-40% பங்கு வகிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு முடிவை நாங்கள் சரியாக எடுக்க தவறியதனால்தான் அந்த அன்னை திரைப்படத்தினுடைய ஹிந்தி பதிப்பு மிகப்பெரிய வெற்றியை பெறவில்லை என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் சரவணன். ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வி பற்றி சர்வசாதாரணமாக விமர்சிச்சிடணும், ஆனால் ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு பின்னால் எத்தனை விஷயங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு பாருங்கள்.